வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். இது பேர் பலூன் கத்திரிக்காய். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இது 350 கிராமு. இதுக்கு 2 தக்காளி, ஒரு பூண்டு. என்ன பண்ண போகிறோன்னா, கத்திரிக்காவை போய் சுட்டு புளிக்கரைசல் தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய், தக்காளி, பூண்டுக்கெல்லாம் எண்ணெய் குளியல் போட்டுடலாம். வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் எண்ணெயை ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சுடுறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாரையும் நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, எல்லாருக்கும் எண்ணெய் குளியல் கொடுத்துடலாம். எண்ணெயை தேய்ச்சாச்சு. இப்போ இவங்களை போய் நம்ம சுட்டு எடுத்துடலாம். வாங்க போகலாம். கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும். திருப்பி சுடுங்க, தீயை வச்சிடாதீங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை சுட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா சுடும். ஒரேடியாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிற சதை பகுதியெல்லாம் வேகும். நல்லா சுட்டுடுச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதை அப்படி உள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகணும். எனக்கு கொஞ்சம் இதுவாக போகுது, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா இப்போ இந்த சுடுறதுலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணி பார்ப்போம். இவ்வளோதான். கத்திரிக்காயில் இருந்த தோல்லாம் உரிய ஆரம்பிக்குது. நம்ம எடுத்துடலாம். இதை பூண்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதை சுட்டு எடுக்கிறதுனால அது ஒரு டேஸ்ட்டு, தந்தூரி டேஸ்ட்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். எல்லாரும் தீஞ்சு போய் வந்திருக்கிறாங்க. இவங்க மேலே இருக்க தோலெல்லாம் ஆறிட்ட பிறகு நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம். வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ் வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட்டதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ரொம்ப பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பாதி தான் வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு வதக்கிடக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது கூட 2 நெல்லிக்காய் சைஸில் கட்டியாக கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, நாட்டு சக்கரை போட்டு கலக்கிடலாம். நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய், அந்த தக்காளி, பூண்டு தோலை உரிச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, கத்திரிக்காய் அந்த 3 பேர்த்தையும் நல்லா எண்ணெயில் குளிப்பாட்டி சுட்டு எடுத்து தோலை உரிச்சாச்சிங்க. ஏதோ மிரட்டுற மாதிரி இருக்குதுல்ல. இதை வந்து இந்த மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணாதீங்க, சூடு ஆறினோன்னு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம அந்த நல்லா ஸ்மாஷ் பண்ண கத்திரிக்காய், தக்காளி, பூண்டை போட்டுடலாம். நல்லா இதை கலக்கி விட்டுறலாம் அந்த புளி கரைசலோட. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. அருமையான பலூன் கத்திரிக்காய் புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. வாசனையை பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்க்கலாங்க. செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில். புரட்டாசிக்கு ஒன்று நம்ம ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொத்தமல்லி நிறைய தூவிக்கலாம். அவ்வளோதான்.